இசையிலலாம் நம்ம அவர்ட்ட எதுவும் பேசுறதுக்கு அவரு தானே மியூசிக் டைரக்டர் அண்ட் மியூசிக் புரொடியூசர். அங்க நமக்கு வேலை இல்ல. நமக்கு வேலை இல்லாம இருக்கிறது தான் அதோட பெரிய சிறப்பே. படத்தோட டைட்டிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு. அதுதான் அவருக்கு நாங்க போடக்கூடிய ஒரு கட்டுப்பாடா இருந்துச்சு. வேற வழி கிடையாதுல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடிங்கும்போது அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ட தான் அவர் வந்து வாசிக்க முடியும், கொள்ள முடியும். அவர் அதுல ரொம்ப கவனமா இருந்தாரு. ஒவ்வொரு நாளும் சொல்லுவாரு அவங்க ஆர்கெஸ்ட்ரா கிட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சமாச்சாரம்னு சொல்லிட்டு. அது தக்கபடி பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையா வந்திருக்கு அது. நீங்க எங்களுக்கு இந்த மாரி ஒரு சவுண்ட் வேணும், அல்லது இந்த மாரி இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்னு எதுவும் சொல்லியிருக்கீங்களா? இல்ல சார். இசைய பொறுத்தமட்டுல நம்ம அவர்ட்ட எதுக்குமே குறுக்கிட முடியாது. ஏன்னா குறுக்கிடுற இத தாண்டியவர் அவரு. அவரு துறையில எனக்கு ஒரு பாண்டியத்தனம் நான் கேட்கலாம். அது அவரு துறையில நம்ம குறுக்கிடவே முடியாது. ஏன்னா நாம நான் இசைய பொறுத்தமட்டுல 0. அவர்கிட்ட அது வந்து இது பண்ண முடியாதுல்ல. இந்த பாட்டு மட்டும் வந்து முல்லை வாசம் பாட்டு மட்டும் முதல்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரஞ்சனி பாடியிருந்தாங்க. நான் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபீலோட இருக்கலாங்கிற மாரி எனக்கு பட்டுச்சு. அத நான் அங்க கன்வே பண்ணேன். திரும்ப அத கரெக்ஷன் பண்ணி குடுத்தாங்க. மற்றபடி இசையிலலாம் நம்ம அவர்ட்ட எதுவும் பேசுறதுக்கு அவரு தானே மியூசிக் டைரக்டர் அண்ட் மியூசிக் புரொடியூசர். அங்க நமக்கு வேலை இல்ல. நமக்கு வேலை இல்லாம இருக்கிறது தான் அதோட பெரிய சிறப்பே.